கேரளாவில் உணவகத்தில் மயோனைஸுடன் பிரியாணி சாப்பிட்ட பெண் உயிரிழந்த நிலையில் 170க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலை நாடுகளில் உணவு வகைகளில் பயன்படுத்தி வந்த மயோனஸ் இப்பொழுது இந்தியாவிலும் மக்களின் ஃபேவரைட்டாக மாறியுள்ளது. வயது பேதம் இல்லாமல் சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் உணவில் சேர்த்துக் கொள்கின்றனர். இந்த நிலையில் கேரளாவில் மயோனஸுடன் பிரியாணி சாப்பிட்ட பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சூர் அருகே பெரிஞ்சரம் என்ற ஊரில் உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. கடந்த 25ஆம் தேதி உணவகத்தில் உணவு அருந்திய 170ற்கு மேற்பட்டவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டனர். இது அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அதில் ஏமன் நாட்டின் பிரபல உணவான குழிமந்தி என்ற பிரியாணியுடன் மயோனஸை சேர்த்து சாப்பிட்டதால் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த நிலையில் பிரியாணியை மயோனஸுடன் சேர்த்து சாப்பிட்டவர்களில் ஒருவரான குடிலக்கடவு பகுதியைச் சேர்ந்த 56 வயது நுசைபா என்ற பெண் திருச்சூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி செவ்வாய்க்கிழமையன்று உயிரிழந்தார். இதனிடையே இதுபோன்ற கெட்டுப்போன இறைச்சி உணவுகளை சாப்பிடுவதால் பல்வேறு விதமான உடல் உபாதைகள் ஏற்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலும் மயோனைஸ் கெட்டுப்போக வாய்ப்பில்லை. அதில் அந்த வினிகர் அசிட்டிக் ஆசிட்லாம் இருக்கிறதுனால தட் வில் கில் த மைக்ரோ ஆர்கானிசம். இருந்தாலும் அதுலேயும் சால்மனெல்லாங்கிற பாக்டீரியாலாம் வளருதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப நேரம் விட்டு வச்சேன் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வெளியிலே இருந்ததுன்னா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற கொழுப்புகளும் கெட்ட கொழுப்புகள் தான். முடிந்த அளவுக்கு இயற்கை உணவுகள், வீட்டுக்கு சமைத்த உணவுகள் சாப்பிடுவது மிக மிக நல்லது. செயற்கை உணவுகளும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் குளிரூட்டப்பட்ட உணவுகளும் சாப்பிடும் பொழுது எத்தனை நாள் எப்படி வச்சாங்கன்னு தெரியாது. அதை தவிர்க்கிறது நல்லது. ஆல் டுகெதர் பழைய சிக்கன் வேண்டாம், கடையில் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சம்பவம் தொடர்பாக கேரள போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர்.